டெல்லியில் நடக்கக்கூடிய ஏறத்தாழ 9 மாதமான போராட்டங்கள் தமிழகத்திலையும் தென் மாநிலங்கள்லையும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படலை. அதை விளக்கி சொல்கிறதுக்கும் அடுத்து அங்கே இருக்கின்ற அந்த உணர்வுகளை தமிழக மக்களிடத்திலையும் வேறு மாநிலங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கும் அகில இந்திய ரீதியில் இந்த போராட்டத்தை விரிவுபடுத்துவதற்கும் இந்த பாரத கிசான் மோர்ச்சாவை பெரிய அளவில் கொண்டுட்டு போகிறதுக்கும் அவங்க விரும்பி இப்படி ஒரு பெரிய மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் தண்ணீர் மனிதர் ராஜேந்திர சிங்கை அதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளராக வைத்துக்கொண்டு அவர் மூலமாக இந்த அமைப்பை விரிவுபடுத்துவது என்று விவசாய சங்கங்களையும் தன்னார்வலர்களையும் இணைத்து எடுத்துறது பண்ணுறாங்க. இதில் கன்னியாகுமரியில் இருந்து டெல்லி வரைக்கும் ஒரு பிரச்சார யாத்திரையை எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த பிரச்சார யாத்திரை வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அன்றையிலிருந்து தொடங்குகிறது என்றும் அதற்கு முடிவு செஞ்சு அதுக்காக இந்த கூட்டத்தை போட்டு இது ஒரு ப்ரிப்பரேட்டரி மீட்டிங், ஒரு தயாரிப்பு கூட்டமாக அதை வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த 3 சட்டங்களும் முதலாளித்துவ சூழலை உருவாக்குவது, அடுத்து கார்ப்பரேட் முதலாளிகளை பழைய ஜமீன்தார்கள் உருவத்தில் கொண்டு இங்கே நிறுத்துவது, ஏழை விவசாயிகளினுடைய நிலங்களை பெரிய கம்பெனிகளுக்கு கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு சொல்கின்ற குத்தக விவசாயத்தின் மூலமாக எடுத்து கொடுப்பது, அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய உணவு சந்தையை அவர்கள் பெரிய முதலாளிகள் கைக்கு கொண்டுட்டு போய் அமெரிக்காவில் வால்மார்ட்டு இந்த மாதிரி இஞ்சண்டா இந்த மாதிரி பெரிய கம்பெனிகள் மாதிரி இந்தியாவில் ரிலையன்ஸு அதானி இது மாதிரி ஆட்களை உருவாக்குவது என்கின்ற ஒரு முதலாளித்துவ போக்கு பாராளுமன்றத்தில் ஜனநாயகத்தை கழுத்தை நெரித்து பலாத்காரமாக சட்டங்களை இயற்றி அந்த சட்டத்தின் மூலமாக விவசாயிகளை பணிய வைக்கின்ற போக்கை மட்டுப்படுத்துவதற்கு பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் உத்தரப்பிரதேசத்திலும் இருக்கிற வேகத்தை தமிழகத்திலும் கேரளத்திலும் கர்நாடகத்திலும் ஆந்திரத்திலும் தெலுங்கானாவிலும் மகாராஷ்டிரத்திலும் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அதற்காக ராகேஷ் திகாயத் அவர்களும் யுத்வீர் சிங் அவர்களும் இந்த நஞ்சுண்டசாமியினுடைய மகள் சுக்கி அவர்களும் நம்முடைய இந்திய தண்ணீர் மனிதர் ராஜேந்தர் சிங் அவர்களும் அவரோடு சேர்ந்து எல்லாரும் வந்திருக்காங்க. இதில் நம்ம தமிழகத்திலிருந்து ஐயா கண்ணு செல்லமுத்து போன்ற நம்முடைய விவசாய சங்க தலைவர்கள் இருக்கிறாங்க. விவசாயிகளுக்குள் இருக்கின்ற ஒற்றுமையை அதிகப்படுத்தி இந்த போராட்டத்தை வலுப்படுத்துவதற்கும் அக்டோபர் 2ஆம் தேதி இந்த யாத்திரையை தொடங்குவதற்கும் திட்டமிடுவதற்கும் 3 நாள் கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய அரசு விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய நிதி உதவி என்பது உலக நாடுகளிலே குறிப்பாக அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ நாடுகளிலே 40% அரசினுடைய ஒத்தாசையோடு தான் விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது. இது நிதி உதவி கிடையாது. இட் இஸ் a support, government support to withstand food security of the country. அதாவது நாட்டினுடைய உணவு பாதுகாப்பை நிலைநிறுத்தி வைப்பதற்காக அரசாங்கங்கள் உலகமெல்லாம் செய்கின்ற ஒரு வேலையைத்தான் இந்திய அரசாங்கம் செய்கிறதே தவிர விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுப்பது என்பது அது ஒரு தவறான பிரச்சாரம். காங்கிரஸ் அரசாங்கம் செய்தது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் அதிகமாக செய்கிறதே தவிர பெரிய அளவில் ஒன்றும் செய்யலை. இந்த அரசாங்கம் செய்திருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால் நேரடியாக டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு இதை இவங்க ரொம்ப வலுப்படுத்தி கொண்டுட்டு வர்றாங்க. சார் அபி சார் உங்ககிட்ட சார் இந்த காகிதம் இல்லாத நிதிநிலை அறிக்கையை பற்றி உங்களோட கருத்து சார்? தமிழகத்தில் காகிதம் இல்லாத நிதிநிலை மத்திய सरकार अभी कुछ पॉलिसी देश में इस तरह की आई, आप इसका ट्रांसलेट कर देना। लखनऊ एयरपोर्ट पे 2 गांव की जमीन उन्होंने अडानी को फ्री ऑफ कॉस्ट दी है अभी लेटेस्ट, और ये कहा कि इन लोगों ने, इनके पूर्वजों ने 1942 में जब देश आज़ाद नहीं हुआ था उस टाइम पे ज़मीन बेच दी थी। इस तरह का कोई एग्रीमेंट नहीं था। 1942 का कोई दस्तावेज उनके पास में नहीं है, और फ्री ऑफ कॉस्ट अडानी को लखनऊ उत्तर प्रदेश में लखनऊ एयरपोर्ट को डेवलपमेंट करने के लिए 2 गांव की जमीन बगैर उनकी कंसल्ट के बगैर 1 पैसा दिए हुए छीन ली गई। कोई एग्रीमेंट आज़ादी के टाइम से पहला हुआ हो
उस टाइम पे कोई आंदोलन नहीं हो सकता था। उनके एग्रीमेंटों पे उनकी ज़मीन छीन ली गई। वे किसान आज से 2-3 साल पहले तक उस ज़मीन पे खेती करते थे, आज भी वहाँ पे आंदोलन के उससे वो ज़मीन रोक रखी है। और इस तरह के हालात देश में पैदा हैं कि फसलों के दाम तो नहीं मिलेंगे, लेकिन बैंक की तरफ से लेटर जाते हैं कि हमसे आप कर्जा ले लो, बैंक मनी लो, जो केसीसी है उसको दुगना करवा लो, और उनकी ज़मीन छीनने का एक बड़ा षड्यंत्र देश में रचा जा रहा है। அதாவது லக்னோவில் 2 ஊர்கள் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் அடானிக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அது ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டால் 1942 வந்து அந்த ஊர்க்காரங்க வந்து விற்றுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நிலங்களை விற்றுட்டாங்க. அப்போது சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து நடந்ததை வந்து ஒரு இதாக வச்சு அதை வந்து அபகரிக்க பார்க்குறாங்க. 2 ஊர் அங்கேயும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி வந்து அடானி குரூப்ஸுகளுக்கு வந்து மறைமுகமாக வந்து காகிதங்களை ஃபால்ஸாக வந்து இது பண்ணி அவங்களுக்கு வந்து உதவிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு பெரிய இதாக வந்து ப்ராப்ளமாக வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே ஒழிய பேங்க்குக்காரங்க வந்து லோன் வாங்கிக்கங்கிறாங்க. லோன் இருக்கிற விவசாய நிலத்துலேயே வந்து இனியும் வாங்கிக்கிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து நிலத்தை அபகரிக்கிறதுக்காக, ஏன்னா திருப்பி கொடுக்கலைன்னா நிலத்தை வந்து இது பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த பிளானில் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் முடியும். சார், உலக நாடுகள்லாம் தன்னுடைய வருமானத்தில் 40% விவசாயத்துக்கு ஒதுக்குது. இந்தியாவில் ஒரு 30 லட்சம் கோடியில் 1 லட்சம் கோடி ஒதுக்குறாங்க. எவ்வளோ குடும்பம் பாருங்கள். ஆனால் போதுமா?